Dear students, welcome to Abbas Mathematics. How are you? All of you studying very well for the practical examination. I think today we are going to 12th chapter, Discrete Mathematics. It is one of the easiest chapter. நீங்கள் இதை மெல்ல கற்போர் ஸ்லோ லேர்னர்ஸுங்கிற ஒருத்தர் ஒன்று கிடையாது. நம்ம இன்வால்மெண்ட்டு தான் காரணம். அவங்களுக்காக உள்ள சமுதாயம் இது. கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கு, பூலியன் அல்ஜிப்ரா ஏபிசி கொடுத்துருக்கு. இன் எனி 3 பூலியன் மேட்ரிசஸ் ஆஃப் த சேம் டைப் ஃபைண்ட் ஏ கப்பு பி, ஏ கேப்பு பி, ஏ கப்பு கேப்பு சி, ஏ கேப்பு பி கப்பு சி. இது கொடுத்துருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா. ரொம்ப ஒரு ஈஸியான சம்மு இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நீங்கள் என்ன செய்யணும், கப்புனா பிக்கர் நம்பர் எழுதணும், கேப்னா ஸ்மாலர் நம்பர் எழுதணும், அவ்வளோதான். ஏபிசி எடுத்து எழுதிட்டேன். ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்க போகிறது ஏ கப்பு பி. ஏ கப்பு பி வேல்யூ எழுதியாச்சு. நான் என்ன சொன்னேன், கப்புனா என்ன சொன்னேன்னா பிக்கர் நம்பர். 2 நம்பரையும் பார்க்கணும், 1 0. இதில் எது பிக்கர் நம்பர் 1, அதனால் 1 போட்டாச்சு. 0 1 எது பிக்கர் நம்பர் 1, அதனால் 1 போட்டாச்சு. 1 0 எது பிக்கர் நம்பர் 1 போட்டாச்சு. 0 1 எது பிக்கர் நம்பர் 1, அதனால் 1 போட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இது எல்லாமே 1 1 1 1 0 0. இதில் பார்த்தீங்கன்னா 0 0ன்னு வந்திருக்கு. 0 0னா அதில் பிக்கர் நம்பர் 0 தான் பிக்கர் நம்பர், அதனால் 0 போட்டாச்சு. அவ்வளோதான். அதுக்கடுத்து கேப்பு பாருங்கள். கேப்னா என்ன சொன்னேன், ஸ்மாலர் நம்பர். 2 நம்பரையும் பார்க்கணும், ஸ்மாலர் நம்பர் எடுத்து எழுத வேண்டியது. அப்போ 1 கேப்பு 0. அப்போ ஸ்மாலர் நம்பர் இல்லை எது, 0, அதனால் 0ன்னு போட்டேன். அதே மாதிரி 0 1 ஸ்மாலர் நம்பர் எது, 0. இந்த மாதிரி போட்டாச்சு. 1 1 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அப்போ 1 எடுத்து எழுத வேண்டியது. 0 0 0 0 0 0 ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அது அடுத்து தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ஏ கப்பு பி கண்டுபிடிச்சிருக்கோம், அதோட கேப்பு சி போட வேண்டியது. அப்போ ஏ கப்பு பி கண்டுபிடிச்சதை எழுதிட்டேன், கேப்பு சினுடைய வேல்யூ எழுதியிருக்கேன். அதே மெத்தடு தான். கேப்பா ஸ்மாலர் நம்பர் 1 1 இருக்குது, அதனால் 1 1 1 இருக்குது, அதனால் 1 1 0 இருக்குது, ஸ்மாலர் நம்பர் 0 1 1 இருக்குது, அதனால் 1. இது மாதிரி தான் எழுதுவோம். அப்போ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஏ கேப்பு கப்பு சி கொடுத்துருக்கு, ஏ கேப்பு பி கப்பு சி கொடுத்துருக்கு. ஏ கேப்பு பி இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து எழுதிட்டேன். கப்பு சி அதையும் எடுத்து எழுதிட்டேன். இப்போ என்ன சொல்லலாம், இது கப்புன்னு என்ன சொன்னேன், பிக்கர் நம்பர் சொன்னேன். 0 1 இது ரெண்டில் எது பிக்கர் நம்பரு, பிக்கர் நம்பர் 1, அதுதான். அப்போ வேறு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அவ்வளோதான் சம் முடிஞ்சிருச்சு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப வெரி ஸ்லோ லேர்னருக்குள்ள சம் இது. இதை பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கண்டிப்பாக 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே வரும். சில நேரத்தில் 5 மார்க் கூட டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. அதனால் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதை பார்த்து படிச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டண்ட் அண்டு ஈஸி. அதனால் நீங்கள் இதை பார்த்து பயப்படாதீங்க. 12th மேத்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டவுட்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எப்போனாலும் சொல்லித்தரேன். பாய்.